நம்ம பார்க்க போறது இங்க அதிகமான brokerage கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இதுல எந்த brokerage ஆப் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் இன்னொரு அப்டேட்டா இங்க க்ரோ ஆப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ₹5 வந்து ஆக்கிட்டாங்க brokerage அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ இதோட டீடைல்டு வீடியோவா நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு சவுத் இந்தியன் பேங்க் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ₹25 ₹30 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்குது ₹34 போயிடுச்சு. பட் நம்ம ₹30 வச்சுக்கலாம். ₹30 வாங்கணும் அப்படின்னா ₹35 வந்து பார்த்தா இந்த brokerage கூட ஆட் ஆகி கூட இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் அந்த நீங்க எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் ஆகி ஒரு ₹37 ₹38 வந்து brokerage வந்துருமா அப்படின்றத எல்லாரும் கேள்வியா கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இதையும் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். எந்த brokerage ஆப்ஸ்ல நம்ம எந்த ஸ்டாக் வாங்குறோம் அண்ட் தென் டிஃபன் காஃபி ரேஞ்சில் போகிறோம் அப்படின்னா எந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு அண்ட் தென் நம்ம எந்த ஆப் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் மொத்தமாவே இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். அண்ட் நீங்க பிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கும் நான் பிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்குமே வந்து நிறைய பேருக்கு வித்தியாசம் வந்து தெரியாம இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறது இங்க ஏற்கனவே இங்க இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பிஎஸ்டி அக்கௌண்ட் அந்த நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் அந்த நீங்க ஏஎம்சி சார்ஜஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதாவது இங்க சார்ஜஸ் எல்லாமே கம்மி பண்ணி அதாவது இங்க ஏஎம்சி சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே கம்மி பண்ணி எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோல இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தலாம். அண்ட் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப் வந்து பெஸ்டா இருக்கும் அண்ட் நீங்க என்ன ஆப் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சரி வீடியோ உள்ள வந்து போயிடலாம். இதுல அயனியன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்க்கல. ஏன் அப்படின்னா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸா வந்து இருக்காங்க. இங்க ஏஞ்சல் ஒன்னும் அண்ட் தென் 5 பைசாவை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுல ஃபுல் சர்வீஸ் brokerage சர்வீசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க ஃபுல் சர்வீஸ்க்கும் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்ன்றவங்க பெரிய உங்களோட போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்ல அப்படின்னா ஃபினான்ஷியல் கைடன்ஸ் மாதிரி எதுவும் தர மாட்டாங்க. இங்க ஃபுல் சர்வீஸ் brokerage போனீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் லெவல் என்ன, உங்களோட லைஃப்ல நீங்க எங்க இருக்கீங்க, அந்த உங்களோட ஏஜ் என்ன, அந்த உங்களோட கோல் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட அந்த ஸ்டாக் அனாலிசிஸ் அண்ட் தென் உங்களோட ஸ்டாக் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம், எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க brokers எல்லாமே ஃபுல் சர்வீஸ் brokersன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கோ, நீங்க பை அண்ட் செல்லாம் நீ வந்து பண்ணிட்டு போய்க்க அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்கவுண்டட் brokers வரும். ஸோ நம்ம பார்க்க போது டிஸ்கவுண்டட் brokers மட்டும் தான். ஸோ இதுல நம்ம கவர் பண்ண போற 6 brokersோட ஆப் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்குது ஜெராதா இருக்கு அண்ட் தென் க்ரோ இருக்கு அண்ட் தென் ஏஞ்சல் ஒன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்ஸ்டாக்ஸ், ஐஎன்டி மணி, 5 பைசே இந்த 6 ஆப் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து பார்க்கலாம். இதுல இந்த 6 ஆப்லயுமே எதுலயுமே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ 6லயுமே அக்கௌண்டிங் ஓப்பனிங் சார்ஜஸ்ன்றது ₹0 தான் இருக்கு. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா தான் வந்து ஓப்பன் பண்ணி தர போறாங்க. brokerages அண்ட் தென் சார்ஜஸா வரும்போது ஃபர்ஸ்ட் brokerage வந்து பார்த்தரலாம். இங்க க்ரோ ஆப்போட brokerage வந்து 0.1% இல்ல அப்படின்னா ₹20 இல்ல அப்படின்னா மினிமம் ₹5. ஸோ இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க 0.1% அதாவது நம்ம ஒரு ₹20 வாங்குறோம் அப்படின்னா 0.1% எடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மேக்ஸிமமா போறீங்கன்னும் போது ₹20 மேல வந்து எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ₹2,00,000 போற வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட மேக்ஸிமம் ₹20 மேல இருந்து எடுக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து மினிமமா 0.1% அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ₹20 வந்து கொடுத்துருக்காங்க. இங்க மினிமமா விச் எவர் இஸ் லோயர் அது வந்து பாத்தீங்கன்னா ₹5 இருந்தா அப்படின்னா அதுவும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க லோயர் அமௌண்டான ₹5 வந்து எல்லாத்துலயும் சார்ஜ் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இங்க 0.1% தான் வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ₹10 ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 0.1% வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது க்ரோல இதே மாதிரி தான் ஏஞ்சல் ஒன்ல இருக்கு. 0.1 இல்ல அப்படின்னா ₹20 இல்ல அப்படின்னா விச் எவர் இஸ் லோயர் ₹2 அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஈக்விட்டி டெலிவரிக்கு. ஸோ நம்ம இங்க பார்க்க போறது எல்லாமே ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடுக்காக மட்டும் தான். அதாவது நம்ம பை பண்றோம் செல் பண்றோம் ஈக்விட்டியா வந்து வச்சிருக்கோம். அது டெலிவரி ட்ரேட்ல இருக்கும். இன்ட்ராடே எல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. தென் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறது கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம க்ரோத் பார்த்தாச்சு, ஏஞ்சல் ஒன் பார்த்தாச்சு. ஐஎன்டி மணிலுமே சேம் தான். 0.1 இல்ல அப்படின்னா ₹20 இல்ல அப்படின்னா விச் எவர் இஸ் மினிமம் ₹2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அண்ட் தென் ஏஞ்சல் ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா வந்துடும். அப்ஸ்டாக்ஸ் அண்ட் தென் 5 பைசே இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த ₹2 ₹5 மாதிரி எதுவும் கிடையாது. இந்த ஃபிளாட்டா ₹20 வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா விச் எவர் இஸ் லோயர் அந்த 0.1% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ 6 இதுவுமே பார்த்துட்டோம். இந்த 6ல ஈக்விட்டி brokerage சார்ஜஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா எதுல லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. ஜெரோதால மட்டும் ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரீயா பண்ணி தரதுனால. ஸோ மீதி எல்லாருமே இங்க 0.1% இருந்தா ஸ்டார்டிங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இந்த புரோக்கருக்கு கொடுக்குற சார்ஜஸா வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ரெகுலேட்டரிக்குலாம் வந்து சார்ஜஸ் வந்து நம்ம தர வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த ஷேர்ஸ் எல்லாமே மாத்தி கொடுக்குறாங்களா அந்த ரெகுலேட்டரி அண்ட் தென் அந்த டெபாசிட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் தர வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்குது எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து இருக்கு. அதாவது இங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் நமக்கு பண்ணி தரது அந்த நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரது. ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து இருக்கு. அந்த இங்க ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு, எஸ்டிடி இருக்கு அண்ட் தென் செபி சார்ஜஸும் வந்து இருக்கு. கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகுது. இது வந்து 18% வந்து போடுறாங்க. புரோக்கரேஜுக்கும் கூட ஆட் ஆனா சர்வீஸ் சார்ஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. இந்த சார்ஜஸ் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே காமன் தான். இங்க நம்ம ஐஎன்டி மணில வாங்கினாலும் சரி, ஜெராதால வாங்கினாலும் சரி, ஜெராதால வந்து இங்க ஈக்விட்டி அந்த புரோக்கரேஜ் வந்து அங்க வந்து ஃப்ரீயா கூட இருக்கலாம். பட் ஆனா இந்த சார்ஜஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க கிட்ட இருந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கம்பல்சரி சார்ஜஸ். இது இந்த 6 ஆப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் வந்து இருக்கும். அந்த brokerage மட்டும் இந்த ஆப்ஸ் பொறுத்து மாறும். ஸோ இது வந்து இருக்கிற சார்ஜஸா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம மெயினா பார்க்க போறது ஏஎம்சி. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இருக்கு. ஸோ ஏஎம்சி உள்ள போயிடலாம். இங்க க்ரோ ஐஎன்டி மணி இவங்க 2 பேர் தான் ஏஎம்சி வந்து ஃப்ரீயா தராங்க லைஃப் டைமுக்கு.
மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இப்ப நம்ம ஜெரோதா பக்கம் போனோம் அப்படின்னா நீங்க 4 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து அந்த ஹோல்டிங்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கிடையாது. 4 லட்ச ரூபாய் நீங்க தாண்டறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இது கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். சோ நீங்க 4 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் இயர் ₹100 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜா வந்து இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க கலெக்ட் பண்ற சார்ஜஸ் வந்து இது கூடவே ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். இல்ல நீங்க வந்து 10 லட்சத்தை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹300 பர் இயர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூட ஜிஎஸ்டிக்கும் ஆட் ஆகும். சோ இது வந்து ஜெரோதால இருக்க சார்ஜஸ். அப்ஸ்ட்ராக்ஸ்லயும் சேம் தான். இங்க ஜெரோதால எப்படியோ அதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ஸும். இங்க 4 லட்ச ரூபாய் கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கிடையாது. அதுல இருந்து 4 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ₹100. அந்த நீங்க அபோவ் 10 லட்சத்துக்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா ₹300 கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். ஏஞ்சல் லோன்லயுமே அதே தான். நீங்க 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங்ஸ் 4 லட்ச ரூபாய் தாண்டலன்னும் போது உங்களுக்கு ஃப்ரீ தான். 4ல இருந்து 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹100 வந்து சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகுது. இதுவும் எல்லாமே சேமா தான் இருக்கு. பட் ஆனா இங்க வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்க ரெகுலர் டிமேட் அக்கௌண்டா மாறுது. அதாவது நீங்க அபோவ் 10 lakhs மேல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் குவார்டருக்கு ₹60 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ₹60 சார்ஜ் பண்ணுவாங்க. ₹250 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வரும். கூட ஜிஎஸ்டி ஆட் ஆகும்போது எல்லாமே வந்து ₹250 தாண்டிடும். சோ இது வந்து இங்க ஏஞ்சல் லோன்ல இருக்கிறதா இருக்கு. 5 பைசாலையுமே சேம் தான். 4 லட்ச ரூபாய் கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜீரோ தான். 4ல இருந்து 10 லட்ச ரூபாய் போறீங்க அப்படின்னும் போது இவங்க பர் மந்த்துக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ₹8.33 வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து பர் மந்த் கூட வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகுது. இது வந்து 4ல இருந்து 10 லட்ச ரூபாய்க்கு. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா ₹25 பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. சோ இவங்களுமே ₹250 கிட்ட வந்து வந்துருது. சோ இங்க ஏஎம்சி ஃப்ரீயா கொடுக்குறது 2 கம்பெனி தான். இதை தாண்டி இருக்க எல்லா கம்பெனிஸுமே ஏஎம்சிக்கு வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. கூட வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகுது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இங்க நம்ம 4 லட்ச ரூபாய் கம்மியா நம்ம சொல்லணும்ல, அது எல்லாமே வந்து பிஎஸ்டி அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான். அது என்ன பிஎஸ்டி அக்கௌண்ட்? இப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும். நீங்க 4 லட்ச ரூபாய் கம்மியா வச்சிருந்தாலுமே அது பிஎஸ்டி அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே அப்ளிகபிள். இல்ல அது பிஎஸ்டி அக்கௌண்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஎம்சி சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அவங்க சொல்லியிருந்தாங்களோ அவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. சோ இப்ப அந்த பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தலாம். பிஎஸ்டி அக்கௌண்ட் அப்படின்னா பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இங்க புதுசா வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இங்க நிறைய சார்ஜஸ் எல்லாம் வந்து இருக்குல்ல. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாரும் இங்க பொருட்படுத்திக்காம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இங்க பேசிக்கான வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவா இருக்கு. சோ இது வந்து 4 லட்ச ரூபாய் கம்மியா யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே பிஎஸ்டி அக்கௌண்டா கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து ஒருத்தங்க 2-3 அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து பிஎஸ்டி அக்கௌண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை தாண்டி இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே உங்களுக்கு நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 அக்கௌண்டோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே சேர்த்தா கூட உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் தாண்டல அப்படின்னா கூட அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் தான் உங்களால பிஎஸ்டி அக்கௌண்டா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு அக்கௌண்ட் நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு பேனுக்கு ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனை டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் அதுல ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து வச்சுக்கலாம். நீங்க 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே உங்களால ஒரு பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்க முடியும். சோ இதுதான் கான்செப்ட். சரி ஓகே, இப்ப நான் வந்து 2-3 டிமேட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் தென் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் எது பிஎஸ்டி அக்கௌண்ட் தெரியல அப்படின்னா சிம்பிளான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சிடிஎஸ்எலோ இல்ல அப்படின்னா என்டிஎஸ்எலோ உங்களுக்கு மந்த்லி வந்து ரிப்போர்ட் வந்து தருவாங்க. அந்த ரிப்போர்ட்ல போய் நீங்க வந்து ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அதுல உங்களோட எல்லா ஹோல்டிங்ஸும் அதுல தானே இருக்க போகுது. சோ அதுல வந்து உங்களுக்கு க்ரோ அண்ட் தென் ஏஞ்சல் லோன் நீங்க எந்த ஆப் வச்சிருந்தாலும் சரி அது கீழே வந்து சொல்லிடுவாங்க உங்களோட டிமாட் அக்கௌண்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்னோட ஆகஸ்ட் மந்த் ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தரேன். சிடிஎஸ்எலோட அந்த ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கிளியரா இதுல வந்து எது பிஎஸ்டி அக்கௌண்ட் எது வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் சொல்லி அதை போட்டிருப்பாங்க. சோ அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களோட மந்த்லி ரிப்போர்ட்ல நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் நீங்க பண்றீங்க அப்படின்னா எது பிஎஸ்டி அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது பிஎஸ்டி அக்கௌண்ட்ல வேணாம் இன்னொரு பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆப்வியஸ்லி உங்களோட கஸ்டமர் கேருக்கு தான் ஃபோன் பண்ணி மாத்திக்க முடியும். அதை தாண்டி வேற எந்த ஆப்ஷனுமே வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க க்ரோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா க்ரோவோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிட்டு எந்த வந்து இது பிஎஸ்டி அக்கௌண்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நீ வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு பிஎஸ்டி அக்கௌண்ட் எதுனே தெரியல அப்படின்னா கூட நீங்க வந்து கால் பண்ணி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டாகணும். சோ இப்போ நான் வந்து ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றேன் அண்ட் தென் என்னோட அக்கௌண்ட் வந்து 4 லட்ச ரூபாய் தாண்டல அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வந்து இருக்கும். சோ நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். சோ இதுவும் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரே அக்கௌண்ட் தான் யூஸ் பண்றீங்க அது 4 லட்ச ரூபாய் தாண்டல அப்படின்னா அது பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் இருக்கும். நீங்க எதுவும் செக்லாம் பண்ண தேவையில்ல. அது அப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க ஹோல்டிங்ஸை தாண்டிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்பயுமே உங்களுக்கு 4ல இருந்து 10 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கும். இல்ல நீங்க வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேல தாண்டிட்டீங்க நீங்க 2 அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் பிஎஸ்டி அக்கௌண்ட் இருக்கும். மீதி அக்கௌண்ட் நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேல வச்சிருந்தா கூட ஓகே தான். உங்களதுல ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க பிஎஸ்டி அக்கௌண்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இருக்கிற சிம்பிளான கான்செப்ட். சரி ஓகே, நம்ம டீடைல்டா வந்து இப்ப நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டோம். இங்க வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுல இருக்கு, ஏஎம்சி சார்ஜஸ் வந்து எதுல இருக்கு, ஈக்விட்டி சார்ஜஸா வந்து வரும்போது இங்க brokerage ஆப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அண்ட் தென் உங்களுக்கு பிஎஸ்டி அக்கௌண்டா நான் பிஎஸ்டி அக்கௌண்ட் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன அண்ட் நீங்க பிஎஸ்டி அக்கௌண்டா மாத்தணும் அப்படின்னா உங்களோட brokerage ஆப் நீங்க யார் யூஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. சோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இது நாளையும் வந்து பார்த்தாச்சு. இப்போ உங்களோட கேள்விக்கான ஆன்சர் உள்ள வருவோம். அந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப நான் சவுத் இந்தியன் பேங்க் ஒன்று வாங்குறேன் அப்படின்னா
இங்க மினிமமா க்ரோ வந்து 5 ரூபா சொல்றாங்க அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா 35 ரூபா வந்து தர வேண்டியதா இருக்குமா? இங்க brokerage 35 ரூபானா இங்க நம்ம எஸ்டிடி வந்து பார்த்தோம், அண்ட் தென் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம், அண்ட் தென் இங்க ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் வந்து பார்த்தோம். எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 37 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலயும் வந்து வந்தது. இதுக்கான சிம்பிளான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நோ அப்படின்றத நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவ்வளோலாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க 0.1% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். 0.1% ஆர் 20% இல்ல அப்படின்னா விச் எவர் இஸ் மினிமம் 2 ஆர் 5 இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா brokerage ஆப்பும் வந்து சொல்றது. ஸோ இதை நம்ம பெருசா போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேணா, இங்க கம்மியா தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். இதுக்கு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனா நான் சொல்லணும் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் அன்னைக்கு நான் வந்து இங்க சவுத் இந்தியன் பேங்க் ஒன்னு மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்ல நான் வாங்கியிருந்த அந்த ரிப்போர்ட் வந்து போறேன். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் 25 ரூபாய்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வாங்கியிருக்கேன். ஸோ இங்க வந்து இதுதான் குவான்டிட்டியா வந்து இருக்கு. குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு வாங்கியிருக்கேன். brokerage வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, அண்ட் தென் எஸ்டிடி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி brokerage எஸ்டிடி தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்த்தாலுமே இங்க நான் 25 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட brokerage வந்து 0.04 தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா எனக்கு எஸ்டிடியா வந்து கிடையாது. அண்ட் தென் அதர் சார்ஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இங்க 0.11 இருக்கு. இந்த 0.11 வந்து ஜிஎஸ்டிக்காக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஓவராலா வந்தோம் அப்படின்னா இங்க எனக்கு இருக்கிற அமௌண்ட் 26 ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 26 பைசால வந்து வரும். ஸோ நான் 25 ரூபாய்க்கு நான் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வாங்கினாலும் கூட எனக்கு அவங்க கலெக்ட் பண்ணது 26 ரூபாய் தான். இது வந்து இந்த க்ரோவோட டேட்டாவா வந்து இருக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் நீங்க என்ன ஆப் வாங்கினாலுமே சரி கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இது இந்த சார்ஜஸ்க்கு அப்புறமா வாங்கின ஒரு அமௌண்ட் தான் இது. நீங்க க்ரோவோட இதுல போயிட்டு அந்த பிரைசிங்ல போயிட்டு க்ரோவோட வெப்சைட்ல போயிட்டு அந்த பிரைசிங்ல போயிட்டு கால்குலேட் brokerage இருக்கும். அதுல நீங்க கூட போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கம்மியா தான் வந்து வாங்குவாங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது விச் எவர் இஸ் மினிமம் 5 அப்படின்னு சொல்லி போறாங்க அப்படின்னா அந்த மினிமம் 5 வந்து நோட் பண்ணாதீங்க. 0.1 ஆர் 20 rupees தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து நோட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டரா நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் வந்து செக் பண்ணி ஆகணும். நம்ம ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். brokerage கம்மியா தான் இருக்கும். நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னா இன்னமும் பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சிலே வந்து அப்ரோச் பண்ணிட்டு போகலாம். நிறைய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏத்திடல. சரி, இப்போ நம்ம ஓவரால் கன்க்ளூஷன் உள்ள வருவோம். இங்க ஒரு புது இன்வெஸ்டரா வரும் அப்படின்னா என்ன ஆப் வந்து சூஸ் பண்ணலாம்? நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் உங்களோட ஹோல்டிங்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்களும் புது இன்வெஸ்டரா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாருமே வந்து என்ன ஆப் வேணாலும் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப் வந்து பெஸ்டா இருக்கோ அந்த ஆப் வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெஸ்ட்னு சொல்லணும் அப்படின்னா இங்க ஜெரோதாவும் சொல்லலாம், க்ரோ சொல்லலாம், ஐஎன்டி மணி சொல்லலாம். இல்ல நான் ஐஎன்டி மணி மட்டும் யூஸ் பண்ணதில்ல. ஜெரோதாவும் க்ரோ நல்லா தான் இருக்கும். ஜெரோதா வந்து உங்களுக்கு ஆப் இன்டர்ஃபேஸா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அதான் நம்ம ஆப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். க்ரோவோட ஆப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஐஎன்டி மணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஆனா நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது மூணும் பெஸ்டா இருக்கு. நீங்க புதுசா உள்ள வரும்போது நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ஏஎம்சி சார்ஜஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கோம்ல, அது எல்லாமே கன்சிடர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நீங்க இங்க ஜெரோதால வச்சிருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஏஞ்சலோன் அந்த மாதிரி இடத்துல வச்சிருந்தாலும் நீங்க ஏஎம்சி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்க மூவ் பண்ணி ஆகணும். எங்க அப்படின்னா இங்க ஏஎம்சியே இல்லாத ஐஎன்டி மணிலையும் க்ரோலையும் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி ஆகணும். மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏஎம்சி வந்து கட்டாம தப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க க்ரோ ஆர் ஐஎன்டி மணி இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அந்த ஏஎம்சி வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ அங்க நமக்கு ஏஎம்சி கட்ட வேண்டிய தேவை வந்து இருக்காது. ஸோ அதனால அங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் சரி, அண்ட் தென் 10 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் சரி, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ரோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐஎன்டி மணி வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இங்க அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அண்ட் தென் அங்க இருக்க ஷேர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏஎம்சி வந்து கட்ட தேவையில்ல. ஸோ இது எல்லாமே இங்க பிளஸ்ஸா வந்து இருக்கு. நீங்க இங்க மூவ் பண்ணாலுமே நீங்க பிஎஸ்டி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது வந்து 4 லட்ச ரூபாய் கம்மியா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மாத்தின அக்கௌண்ட்டை நீங்க உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து நீங்க ஃபோன் பண்ணிட்டு இது எனக்கு பிஎஸ்டி அக்கௌண்டா வேணும், எனக்கு மத்த அக்கௌண்ட் எதுவுமே பிஎஸ்டி அக்கௌண்ட் இல்லை, என்கிட்ட நிறைய டிமாட் இருக்கு, பட் ஆனா இதுதான் எனக்கு பிஎஸ்டி அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அவங்க அதுக்கான ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்க ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்டா இருக்குது க்ரோ அண்ட் தென் ஐஎன்டி மணியா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இங்க கன்க்ளூஷனா வரும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா க்ரோ அண்ட் தென் ஐஎன்டி மணி இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பெஸ்டா வந்து இருக்கு. அண்ட் தென் ஜெரோதாவும் பெஸ்டா தான் இருக்கு. ஸோ இங்க ஜெரோதா, க்ரோ அண்ட் தென் ஐஎன்டி மணி இது மூணுமே பெஸ்டா தான் இருக்கு. ஏஞ்சல் ஒன்னும் பெஸ்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நம்ம என்ன ஆப் வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஆப் தான் நம்மளால வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அது எல்லாமே நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்து என்ன இதெல்லாம் சூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்றது க்ரோவும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்னும் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க யூஎஸ் மார்க்கெட் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐஎன்டி மணி தான் இதுல இருக்கிறதுல ஒரே ஆப்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஐஎன்டி மணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.